சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 9 பேரின் குடும்பங்களுக்கு இடைக்கால நிவாரணமாக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 4 வாரங்களுக்குள் வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி, நீங்க சிவகாசி பட்டாசு விபத்து தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இன்னைக்கு நடைபெற்ற விசாரணை மற்றும் அதோட உத்தரவு பத்தி சொல்லுங்க. அதாவது சிவகாசியில் சென்ற வாரம் பட்டாசு கடை வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் அந்த வழக்கினை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் சுயமோட்டாவாக, அதாவது தாமாக முன்வந்து எடுத்து விசாரித்து வந்தனர். அந்த வழக்கின் விசாரணை இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்தது. அப்போது நீதிபதிகள் அதாவது சிவகாசியில் அந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு 9 பேரின் குடும்பத்தாருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், மேலும் நிவாரணத்திற்கு அவர்கள் உரிய கோர்ட்டை நாடிக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தனர். மேலும் திருச்சி, கரூர், மதுரை போன்ற இடங்களில் பட்டாசு கடைகளின் உரிமங்கள் பெற்ற, அதாவது லைசன்ஸ்கள் பெற்றதில் விதிமீறல்கள் இருந்ததாகவும் வழக்குகள் வந்தது. அந்த வழக்குகளில் அதாவது பட்டாசு கடைகளில் 50 அடி தூரத்திற்குள் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஹோட்டல்கள் உள்ளிட்டவை இருக்கக்கூடாது என்றும், அவ்வாறு இருந்தால் உடனே அவர்களின் லைசன்ஸ்களை ரத்து செய்து கடைகளை மூடலாம் என்றும் உத்தரவிட்டனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி.